பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்கள் கவனத்துக்காக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் வசனத்திலே இந்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய ஊழியத்தில் நாம் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. அதுதான் கர்த்தர் நல்லவர் என்கிறதான வார்த்தை. கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் என்பது ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. மன்னிக்கணும். ஏனென்றால் முதலாவது கர்த்தர் என்றால் யார் என்று நமக்கு தெரியும். இரண்டாவது நல்லவர் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், நல்லது செய்கிறவர் மட்டும்தான் நல்லவர் என்று. அப்ப கர்த்தர் என்றாலும் தெரியும், நல்லவர் என்றாலும் தெரியும். அப்ப எதற்கு விளக்கம் என்று சொன்னால், நம்முடைய அறிவின்படி நாம் தெரிந்து கொண்டது கர்த்தர் என்றால் ஆண்டவர், நல்லவர் என்றால் நன்மை செய்தவர். ஆனா இந்த கர்த்தர் நல்லவர் என்றால் என்ன என்பதற்கு வேதம் இன்னும் சில அருமையான விளக்கங்களை கொடுக்கிறது. அந்த வேதம் சொல்லுகிற வேறு சில அருமையான விளக்கம் என்ன? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, ஜெபத்தோடு கவனிங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமம் 5:13. அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இந்த 2 நாளாகமும் 5:13 பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் போது அங்கு என்ன நடக்கிறது? கர்த்தருடைய வீடாகிய தேவனுடைய ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அல்லேலூயா. மேகத்தினால் நிறையப்பட்டது. அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, இப்ப நம்ம ஊழியத்துல இந்த கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தையை 100க்கு 300 தரம் அடிக்கடி பயன்படுத்துறோம். அது ரொம்ப முக்கியமா என் வாழ்க்கையிலே எந்த காரியமானாலும் கர்த்தர் நல்லவர் என்றுதான் பயன்படுத்துவது ஒரு வழக்கம், ஒரு பழக்கம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சிலருக்கு சந்தேகம் இருக்கும், கேட்க தயங்குவாங்க. ஆனா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்றாரு? நம்ம அந்த சர்ச்சுக்கு போறோம், இந்த சர்ச்சுக்கு போறோம், அந்த பாஸ்டர் பாக்குறோம், இந்த ஊழியக்கார பாக்குறோம், இந்த தீர்க்கதரிசியை பாக்குறோம், அந்த சுவிசேஷகரை பாக்குறோம். இவங்கெல்லாம் சொல்லாதது இவர் மட்டும் ஏயா சொல்லிட்டு இருக்காரு? என்ன காரணம் என்று பலருக்கு சந்தேகம் இருக்கும், கேள்வி இருக்கும். இந்த கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தைய நான் அடிக்கடி சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. அது நான் கொஞ்சம் ஓப்பனா வெளிப்படையா பேசுறேன். அந்த ஒரே ஒரு காரணம் என்னன்னா,
பைபிள் சொல்லுது, எந்த மனுஷனும் உத்தமன் அல்ல. அப்போ எந்த மனுஷனிடத்திலும் குற்றமும் குறையும் தவறும் மீறுதலும் பொய்யும் வழக்கும் இருக்கும். ஆனா இதெல்லாம் கடந்துதான் ஒரு மனுஷன் தன்னை நல்லவனா காட்டணும், நல்லவனா காட்டு. இந்த சூழ்நிலையில நான் அடிக்கடி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நான் எந்த வகையிலும் ஒரு குற்றம் உள்ளவனாய் ஒரு பாவம் உள்ளவனாய் போய்விடக் கூடாது. கூடுமான வரைக்கும் ஒரு பரிசுத்த ஜீவியம், கூடுமான வரைக்கும் ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, கூடுமான வரைக்கும் ஒரு முன்மாதிரியின் அனுபவம் இப்படி இருக்கணும்னு விரும்புறேன். அப்போ நான் யோசித்தேன், நம்ம நல்லவனாகவே இருக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும், நன்மையை மட்டுமே நடப்பிக்கணும் யோசித்தப்போ அப்ப என்ன செய்யலாம் போதுதான் நான் ஒரு கூட்டத்திலே செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ அங்க வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதகர், தூத்துக்குடி பட்டணம் என்று நினைக்கிறேன், சரியா நினைவுள்ள, தவறாயிருந்தா கர்த்தர் மன்னிக்கணும், தூத்துக்குடி பட்டணம் என்று நினைக்கிறேன். அப்ப அங்க வந்து ஒருத்தர் அடிக்கடி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கத்திலேயே இடையிடையே சொல்லிட்டு இருந்தார். அதை அப்படி சொல்லி 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 பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவரு கடைசியா யாருமே கேட்காம ஆவில உணர்த்தப்பட்டாரா என்னன்னு தெரியல, அவரே செய்தி முடிக்கிற நேரத்தில் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. நான் ஏன் தெரியுமா கர்த்தர் நல்லவருங்க அடிக்கடி சொல்றேன், நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படி சொல்லும் போது நான் ஆண்டவர் எப்படி நல்லவரோ நானும் அப்படி நல்லவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். அந்த ஒரு அருமையான ஒரு திவ்ய வார்த்தை, அந்த சரியான ஒரு வேதம் ஒத்து போகக்கூடிய விளக்கம் என் இருதயத்தை கவர்ந்தது. அன்று முதல் ஆண்டுடைய கிருபையினால இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தேன். இந்த கர்த்தர் நல்லவர் வார்த்தையை எந்த இடத்துல யார் சொன்னார்னு சொன்னா, விருதுநகர் மாவட்டத்துல 7000 பண்ணை என்கிறதான ஒரு விசேஷித்த ஊர் இருக்கிறது. ரொம்ப பெரிய சிட்டி கிடையாது, அது ஒரு வளர்ந்து சூத்திர கிராமம். 7000 பண்ணை. அங்க மாரநாத சர்ச் ஒன்று உண்டு. அங்க பாஸ்டர் அற்புதராஜ் என்கிற ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் தான் ஒரு போதகர் கூட்டத்துல பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அது ஒரு சின்ன சபை, ஒரு எளிய ஊழியம், ஊரே ஒரு சாதாரண ஊர் தான். அந்த சின்ன சபையில எளிய ஊர்ல சாதாரண கூட்டத்துல அவர் இதை சொன்னார். இது நடந்தது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. அன்று முதல் நான் ஆண்டவரை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல ஆரம்பித்தேன். நான் பரிசுத்த வேதத்தை கையில வைத்து தைரியமா கிருபையை முன்னிட்டு நான் சொல்லுவேன், என்னைக்கு இந்த கர்த்தர் நல்லவர்ன்ற வார்த்தைய நான் செய்தியில, ஜெபத்தில, வார்த்தையில, ரொம்ப முக்கியமா மொபைல் போன் அட்டன் பண்ணும் போது என் ஜனங்கள், என் சகோதரிமார்கள், என் விசுவாச பிள்ளைகள், என் போதக பிதாக்கள் யார்கிட்ட பேசினாலும் வெக்கம் இல்லாம, தயக்கம் இல்லாம, யோசிக்காம உடனே அலோ பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர் அப்படிம்பேன். அப்போ இப்படியெல்லாம் கர்த்தர் நல்லவர் நான் சொல்ல ஆரம்பிச்ச பின்பு நான் தைரியமா வேதத்துல கைய வச்சு சொல்றேன், என்னுடைய சுபாவத்திலே நிறைய மாற்றங்கள் வருவதை நான் பார்த்தேன். என்னுடைய பேச்சிலே நிறைய மாற்றங்கள் வருவதை நான் பார்த்தேன். அதுல குறிப்பா சொல்ல போனா வீணா பேசுற பேச்சு சுருக்குன, ரொம்ப இரட்டை சொற்கள், சொதுரம், உள்ளர்த்த வார்த்தைகள் பேசுவதெல்லாம் அப்படியே நிறுத்தினேன். அந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்ல ஆரம்பிச்ச பிறகு வார்த்தையெல்லாம் நல்லதா மாறிச்சு.
அப்புறம் நான் சிந்திக்கிற சிந்தனை, ஒரு மனுஷன் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒண்ணு சிந்தனை தான். ஆனா கிருபையை முன்னிட்டு சொல்லவே இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தையை நிறைய சொல்ல ஆரம்பிச்ச பின்பு என் மண்டைக்கு உள்ள, என் இருதயத்துக்கு உள்ள ஓடுற ஓட்டம், அந்த எண்ணமும் யோசனையும் அந்த சிந்தனை கூட நல்லதாகவே மாறினது. அந்த சிந்தனை, அந்த யோசனை, அந்த எண்ணம் எல்லாம் நல்லதா அருமையாய் மாறினத ரொம்ப நல்லா நான் உணர்ந்தேன். சில நேரத்துல அதுக்கு முன்பு நான் சிலரை அவாய்ட் பண்ணினதெல்லாம் உண்டு. எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கத்துக்கு இடம் கொடுத்துட மாட்டேன். விருதுநகர் மாவட்டத்துல சாத்தூரிலிருந்து சிவகாசி போகிற இடத்து வழியில ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிசிட்டி டிவிஷன் இருக்குது. அங்க இருந்த ஒரு அருமையான கிறிஸ்தவ சகோதரி, அவங்க ஒரு பெரிய சீஃப் ஆபீசருடைய மனைவி. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, என் பேரை சொல்லிட்டு, அவர் ஒரு நெருப்பு, பக்கத்துல யாரும் போக பயங்கர நெருப்பு அப்படிம்பாங்க. ஒரு காலத்துல அப்படிதான் சோத்திரம் கண்டா பயப்படக்கூடிய, சோத்திர பேசுனா பயப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஜீவியம் இருந்தது. இப்போ ஊழியக்காரன போதகரா இருக்கும் போது, அப்ப நம்ம ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு ரெவரண்ட், நான் ஒரு ப்ராஃபட், அப்ப நான் இந்த கேட்டகரியில, இந்த ஸ்டேட்டஸ்ல, இந்த லெவல்ல தான் இருக்கணும், இருப்பேன். உங்களை மாதிரிலாம் நான் கீழெல்லாம் வந்துட மாட்டேன், வரவும் கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனா இந்த கர்த்தர் நல்லவர் வார்த்தை சொல்ல 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 என் சிந்தனை எண்ணங்கள் மாறினது மட்டும் இல்லை, அடுத்தது இந்த வீணான வார்த்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் கரைஞ்சி அது அப்படியே ஒளிஞ்சி எல்லாரையும் நேசிக்கிற ஒரு மனப்பான்மையை கர்த்தர் கொடுத்தார். எல்லாரையும் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி நான் பேசும்போது வேறு யாரும் குறுக்க பேச முடியாது, பேச விடுவதும் கிடையாது. ஆனா இப்போ நீங்க என் போன் கால் அட்டன் பண்றவங்களை பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெரியும், ரொம்ப வேகமா டக்கு 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 டக்குன்னு ஒண்ணு சொல்ல மாட்டேன். போன் பண்ணிட்டு சைலண்டா இருப்பேன், இல்லாட்டி 1-2 வார்த்தை பேசிட்டு அமைதி ஆயிட்டு சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க சொல்லுங்கன்னா, நான் பேசுறதை விட அவங்க எதுக்காக என்னிடத்தில் தொடர்பு கொண்டார்கள், தன்னுடைய மனதை வெளிப்படுத்தட்டும், தன்னுடைய பாரத்தை சொல்லட்டும். இப்ப எல்லா இடத்திலும் கேட்க ஆரம்பித்தேன், நான் பேசுறதை குறைத்து. இதுவும் இந்த கர்த்தர் நல்லவர் என்று சொன்ன பின்புதான் அந்த கேட்கிற தன்மை எனக்குள் வந்தது. இல்லாட்டி நான் சொல்றதுதான் கேட்கணும். ஓ சோத்திரம், என்னை மீறி பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும், நான் சொல்ல வந்தது கேளு அப்படின்ற ஒரு காலம் இருந்தது போய், இப்ப யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அருமையான சுத்த இருதயமா இந்த வார்த்தை என்னை மாற்றினது. இப்போ என்னுடைய சுபாவம் மாறிச்சு, என்னுடைய நினைவுகள், என்னுடைய மண்டையில வர்ற யோசனைகள், இருதயத்தில் வருகிற சிந்தனைகள் மாறிச்சு. அடுத்தது என்னுடைய பேச்சு மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் மற்றவர்கள் பேசுகிறதை பொறுமையோடு சந்தோஷமா, அது ஏழையோ பாளையோ அல்லது விசுவாசியோ ஊழியக்காரனோ, அவங்க பேசுகிறதே சந்தோஷமா பொறுமையா இருந்து கேட்க ஆரம்பிச்சு. இப்ப இதெல்லாம் இந்த கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த தேவனுடைய பலிபீடம் என்கிறதான கர்த்தருடைய சமூகம், இந்த கர்த்தருடைய சமூகத்துல பிரசங்கம் பண்ண வரும்போது, ஊழியம் செய்ய வரும்போது, ஜெபிக்க வரும்போது, அதாவது ஆக மொத்தம் அந்த ஊழிய நேரத்துல மட்டும்தான் கரண்ட் கம்பி தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருப்பேன்.
அந்த தேவ சமூகம் வந்துட்டா வேற பேச்சுக்கோ யோசனைக்கோ எதுக்கும் இடம் இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவ சமூகத்தை வந்துட்டாக்கா அது ஒரு தனி மரியாதை, அதுக்கு ஒரு தனி இடம், அதை குறித்து ஒரு பயம் எனக்கே உண்டு. அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரிக்டா இருப்பேன், ரொம்ப ஹார்டாவும் இருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன். ஆனா ஒரு மிராக்கள் என்னன்னா, இந்த பலிபீடம், தேவ சமூகம், அந்த கர்த்தருடைய ஊழியம் அது முடிஞ்சிருச்சா, அடுத்த நொடி பாத்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைகளோட உட்கார்ந்து கோலி கொண்டு விளையாடுற மாதிரி அப்படியே சந்தோஷமா மாறிடுவேன். அது சகோதரிகளா இருக்கட்டும், யோசிக்கவே மாட்டேன். சாதாரண விசுவாசிகளா இருக்கட்டும், தயங்கவே மாட்டேன். நல்ல போதர்களா இருக்கட்டும், வெட்கப்படவே மாட்டேன். நல்ல சிரித்து மகிழ்ந்து அவங்களோட கம்பெனி கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற விதமா மாறி நேரம் எடுத்து என்னிடத்தில் போன் பண்ணதுனால இல்லாட்டி என்கிட்ட வந்ததுனால கான்டாக்ட் பண்ணதுனால அவங்களை எந்த விதத்துல மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய ஆன்சர் எல்லாம் கொடுத்து வசனம் எல்லாம் கொடுத்து இந்த பாஸ்டருடைய பேசுறதுனால என் மைண்டே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களில் ஒருவனாக ஒரு சின்ன பிள்ளையை போல மாறிவிடும். இந்த தன்மை எப்போ வந்ததுன்னா, இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதி வெறி, உயர்வு தாழ்வு, அப்புறம் அவங்க விசுவாசி, நான் ஊழியக்காரு, ஐயோ அவங்க பெண்கள், நான் ஆம்பளை, இந்த வித்தியாசமே இல்லாம ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அந்த வித்தியாசம் இல்லாமல் என்ன காரியத்துக்கோ நம்மள்ட்ட பேசுறாங்க. ஏன் நம்ம அவங்கள கொஞ்சம் சிரிக்கதான் வைப்போமே, ஏன் நம்ம கொஞ்சம் அவங்கள மகிழ்ச்சி தான் அடைய பண்ணுவோமே, ஏன் அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவழிப்போமே சொல்லி சலிக்காமல் அவர்களோடு தாழ்மையோடு அன்போடு நெருங்கி பழகுற அந்த ஒரு திறந்த இருதயத்தை கொடுத்து, இப்ப அதை குறித்து ஜனங்க என்ன சொல்றாங்க, ஐயோ கூட்டத்துல பார்க்கும்போது பாசு தஞ்சாவூர் அப்படின்றார். இப்ப பார்த்தா அப்படியே மாறிட்டாரு. அதுக்கு ஒரே காரணம், அது பலிபீடம், அது தேவனுடைய சன்னிதானம், அது கர்த்தருடைய ஸ்தலம். அங்கே விளையாடுவதற்கும் உட்காருவதற்கும் எழுந்திருப்பதற்கும் சான்ஸே கிடையாது. அது கொடுக்கவும் கூடாது. அது அவருக்குரிய இடம். அவருக்கு முன்பாக எல்லாருமே பயந்து நடுங்கிதான். எஸ்எஸ்கே சாமுவேலா இருக்கட்டும், பைபிள் ஆர்த்தரா இருக்கட்டும், பைபிள் பிரீச்சரா இருக்கட்டும், கிஃப்டட் பர்சனா இருக்கட்டும், ரெவரண்டா இருக்கட்டும், பிலிவரா இருக்கட்டும், அன்பிலிவரா இருக்கட்டும், எனிவே யாரா இருந்தாலும் தேவ சமூகம் வந்துட்டாக்கா அங்கு கேலி, கிண்டல், நையாண்டி, சுத்திரம், ஏளனம், நகைச்சுவை இதெல்லாம் இல்லாதபடிக்கு அந்த தேவ பயம் என்பது எல்லாருக்குள்ளும் இருக்கணும். இதை நீங்க நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. ஆனா அந்த தேவ சமூகம் முடிஞ்சதா, அப்படியே 10ல் 1 11 அத்தோடு இது ஒன்று இவர் விசுவாசியா ஊழியக்காரர் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஜனங்களோடு ஜனங்களாய் லைத்து விடுதல், மக்களோடு மக்களாய் அப்படியே சோத்திரம் அன்பு பாராட்டுது. இதுதான் இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற நல்ல வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்த அருமையான சக்தி. அதுக்கப்புறம் இந்த கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சனோ, அதுக்கப்புறம் நான் பைபிள்ல வாசிக்கும் போது எங்கெல்லாம் கர்த்தர் அப்படின்னு இருக்கு, கர்த்தராகிய அப்படின்னு இருக்கு, கர்த்தருக்குள் என்று இருக்கிறது, கர்த்தரும் என்று இருக்கிறது. இப்படி கர்த்தர், கர்த்தராகிய, கர்த்தருடைய, கர்த்தருக்குள் என்று வர்ற வார்த்தையை மட்டும் ரொம்ப மைனூட்டா படிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடியும் அதே பைபிள் தான் படிச்சேன். அதுக்கு முன்னாடியும் சொல்கிறோம் அந்த கர்த்தருடைய, கர்த்தருக்குள், கர்த்தராகிய, கர்த்தருடைய தேவன் இதெல்லாம் அங்க பைபிள்ல இருக்கதா செஞ்சு. அப்போ அன்னைக்கு எனக்கு சாதாரண கருப்பு எழுத்தும் கொட்ட கருப்பு எழுத்தும் ஒன்னாதான் தெரிஞ்சு. ஆனா அந்த
கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கர்த்தருக்காக பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே பைபிள்ல இருக்கிற வசனமே கர்த்தருடைய நாமங்கள் ஒவ்வொன்றுமே எனக்கு ஹைலைட்டா தெரிய ஆரம்பிச்சது. இப்போ ஒரு காரியத்தை யோசிங்களேன், ஒரு வசனத்துல ஒரு வசனத்துல நார்மல் வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சாதாரண எழுத்துக்கள் நிறைய இருக்கு. அதுல இடையில ஒரு இடத்துலதான் கர்த்தர் இருக்கும். இதுல நீங்க அந்த வெறும் இடையில வர்ற ஒத்த வார்த்தை கர்த்தரை வச்சு என்ன பிரசங்கம் பண்ண முடியும்? வெறும் கர்த்தருடைய ஒரு வார்த்தையை வச்சு என்ன உபதேசம் பண்ண முடியும்? ஒத்த கர்த்தருடைய வார்த்தையை வச்சு எவ்வளவுதான் பைபிள் ஸ்டடி கொடுக்க முடியும்? ஆனா பரிசுத்த ஆவிக்கு முன்பாக வெகு தாழ்மையோடு சொல்றேன், அந்த நிறைய வசனம் அங்க இருந்தாலும் அந்த கர்த்தர் ஒரு வார்த்தை என் கண்ணுல பட்டாக்கா, அந்த வார்த்தை ஒத்த வார்த்தை அறியப்பட்ட வார்த்தையை வச்சு 1 மணி நேரம் முதல் பல மணி நேரங்கள் கர்த்தரை குறித்து பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த அறிக்கையில இப்படி சிந்தனை மாறுது, எண்ணம் மாறுது, பேச்சு மாறுது, நடவடிக்கை மாறுது, சுபாவம் மாறுது, குணம் மாறுது, ஆவிக்குரிய நிலைமை மாறுது, வேத வாசிப்பு மாறுது, வேத தியானம் மாறுது. இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் அந்த கர்த்தர் நல்லவர் என்றுதானே அற்புதமான ஒரு வார்த்தை. அதனாலதான் நம்முடைய ஜனங்கள்கிட்ட நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்கம்மா. சமயம் பண்றீங்களா, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. வாச கூட்டுறீங்களா, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட போன் யாரோ போன் பண்றாங்க, போன் அட்டன் பண்றீங்க, அட்டன் பண்ண உடனே பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. போனை பேசி முடிக்கிட்டு கீழே வைக்கிறீங்களா, அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், போனை முடிக்கிற நேரத்துல அவன் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு முடிங்க. சோத்திரம் யாராவது பார்க்கும்போது வெறும் சோத்திரம் சொல்லாம பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. இப்படி உங்க பேச்சுல, உங்க உறவு முறையில, தொலைபேசி அட்டன் பண்ணுவதில் எல்லாவற்றிலும் அந்த கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி நீங்க சொல்லி பாருங்க. உங்க ஜீவியத்துல நிறைய மாற்றங்கள். இன்னும் கூட நான் சொல்லணும்னாக்கா, இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தைய நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ செய்யற ஊழியமும் அப்பயும் செஞ்சேன். அப்போ வைராக்கியமா இருக்கிறது போலதான் இப்ப இருந்தேன். ஆனா என் ஊழிய வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் என்னன்னா, அந்த ஊழியமும் பிரச்சனையும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். அகோலிபால் பாமால்ன்ற மாதிரி அந்த சோத்திரம் அந்த அக்கா தங்கச்சி மாதிரி. ஒரு பக்கத்துல ஊழியம்ன்ற அக்காவை பயங்கரமான சோத்திரம் பயன்படுத்துவேன். ஆனா அடுத்த பக்கத்துல தங்கச்சி மாதிரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்ப புரிஞ்சிக்கவே முடியல. இவ்வளவு ஊழியம் செய்யறோம், இவ்வளவு பிரசங்கம் பண்றோம், இவ்வளவு போதிக்கிறோம், இவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்றோம். அங்க போன ஒருத்தர் சொன்னாரு உங்களால தான் ரசிக்கப்பட்டேன், இங்க போன ஒருத்தர் சொன்னாரு நீங்க சொன்னபடிதான் சபை ஆரம்பிச்சேன், இவரு சொல்றாரு ஐயோ நான் பாஸ்டர் ஆனதே உங்களால தான். இவ்வளவு காரியம் நடக்குது. ஆனா ஏன் பிரச்சனை ஓயல? ராகேலும் லேயாலும் ஓயாமல் சண்டை போட்டாங்களா? அதே போலதான் கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தர் நல்லவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் நல்ல ஊழியம் செஞ்சாலும், எவ்வளவுதான் வல்லமையான ஊழியம் செஞ்சாலும், அந்த சோதனை இல்லாட்டி போராட்டம் ஒண்ணு பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டம் வந்தது, கர்த்தர் நல்லவர் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சேன். யாக்கோவின் மனைவிகளில் ஒருத்தி சொன்னா, மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியை மேற்கொண்டேன். அதே போல இந்த கர்த்தர் நல்லவர் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை தொடர்ந்து வந்த ஊழியத்துல வந்து பலதரப்பட்ட சோதனை போராட்டங்கள் தானாகவே நிற்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதா.
அந்த கர்த்தர் நல்லவர் சொல்ல 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 போராட்டம், பிரச்சனை, சோதனை, வாக்குவாதம், குழப்பம், நிம்மதி இல்லை, கண்ணீர், புலம்பல், எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் இருந்தது. ஆனா அந்த கர்த்தர் நல்லவே கர்த்தர் நல்லவே கர்த்தர் நல்லவே சொல்ல ஆரம்பிச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா தைரியமா கிருபையை முன்னிட்டு நான் வெளிப்படையா சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த போராட்டங்கள்ல இருந்து தானாகவே ஒரு அமைதல் உண்டானது. யாரும் ஹைகோர்ட் ஸ்டாம்ப் வாங்கி எனக்கு தீர்த்து வைக்கல. ஆனா எந்தெந்த பிரச்சனை எப்படி போச்சு, எது சால்வ் ஆச்சுன்னு ஆச்சரியம் பிரமித்து அது அப்படியே ஒவ்வொன்னா 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 மாறுச்சு. இப்ப ஆண்டவருக்குள் எப்படி இருக்கிறேன்? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், நல்ல விடுதலையோடு இருக்கிறேன், நல்ல ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன், நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதிகமா பைபிள் வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமா சமீப காலமா நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஜனங்களுடைய அங்கலாய்ப்புக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார். நீங்க உங்க ஜெப குறிப்பை கொடுங்க, உங்க விண்ணப்பத்தை அனுப்புங்க, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தைரியமா பலிபீடத்துல கையை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. ஜனங்களுக்காக நான் படுத்திருக்கும் போதோ விழித்திருக்கும் போதோ அல்லது வேலை செய்யும் போதோ திடீரென்று ஆவியானவர் குறுக்கிட்டு ஒரு குடும்பத்தை ஒரு நபரை சொல்லி இவங்களுக்கு இப்படிப்பட்ட சிக்கல் ஜெபி என்று சொன்னா அவங்களுக்காக ஸ்தோத்தரிக்கும் போதே கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அது ஊழியக்காரராயிருக்கட்டும், விசுவாசிகளாயிருக்கட்டும், யாரை குறித்து கர்த்தர் சொல்றாரோ அவங்களை ஜெபிக்கும் போதே கண்கள்ல கண்ணீர் தானாவே புறப்பட்டுவது. ஐயோ, ஏன் பிள்ளைங்க, ஏன் ஜனங்க, ஏன் மக்கள், ஏன் சகோதரி, என்னுடைய விசுவாசி, என்னுடைய ஊழியத்தை சார்ந்த என்னுடைய ஸ்தானாபதி, என்னுடைய கண்காணி, என்னுடைய பிரதானி, என்னுடைய ஜாமக்காரர்கள், ஐயோ எனக்கு தோள் கொடுக்கிறவர்கள், இவர்களுக்கா என்று சொல்லி அவர்களுக்காக கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த சமீப நாட்களா தேவனோடு நடக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். போன வாரம் என்று விசுவாசிக்கிறேன், இல்லாட்டி அதுக்கு முந்தின வாரம் என்று நினைக்கிறேன். அதிகாலை இருட்டோட ஜெபத்துல நடத்திட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அப்படியே ஆவிக்குள்ளாக்கிட்டாரு. அப்படியே ஆவியில் எடுக்கப்பட்டேன். பார்த்தா பல வீடுகளுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போயிட்டு இருக்காரு. நான் விருந்தினர் தான் இருக்கிறேன். இருட்டோட ஜெபத்துலதான் இருக்கிறேன். ஜனங்க என்னோடதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என் ஆத்துமா எடுக்கப்பட்டுச்சு. அப்படியே கர்த்தர் ஆவியில கொண்டு போறாரு. கொண்டு போனாக்கா அப்படி ஸ்தோத்திர பல வீடுகளுக்குள்ள போறேன். வீட்டுக்குள்ள போறேன், ஒரு வீட்டுல 2 கையை விரிக்கிறேன், திரும்ப வெளியில வர்றேன். அதெல்லாம் போன வாரத்தை நான் கூட்டத்துல சொன்னேன். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா என்னுடைய வாசஸ்தலத்துக்கு ஆவியில திரும்புறேன். அப்ப பார்த்து ஒரு வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. ஆவியில போய் பார்க்கிறேன், வெளியில அந்த வீடு தங்க மயமா ஜொலி ஜொலி ஜொலிக்குது. ஆனா உள்ள பார்த்தா மண்ணும் சேருமா இருக்குது. மண்ணால் பூசப்பட்டதா இருக்குது. உடனே அதை குறித்து வெளிப்பாட்டை கர்த்தர் சொன்னார். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அப்படியே சொல்ல 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 இப்ப ஆண்டவர் ஆவிக்குள்ளவனாகவே என்னை மாற்றிவிட்டார். ஆவிக்குள்ளாகவே கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அப்ப இருக்கிற இடத்திலிருந்து பல 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறார். அந்த ஆவியின் பிரயாணத்தின் வழியிலே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார். இதுக்கெல்லாம் காரணம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், 4 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன், 3 மணி நேரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு கட்டுக்கதையை கட்டவளுக்கு விரும்பல, பொய் சொல்ல விரும்பல. நான் என்னைக்கும் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களாகி உங்களுக்கு முன்பாகவும் சொல்றேன்,
கூடுமான வரைக்கும் உள்ளதை உள்ளபடி பேசுகிற மனுஷனாகவே கர்த்தர் மாத்திட்டதுனாலதான் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பனா, ஒரு மெய்ப்பனா நீங்களும் இந்த கிருபையுள்ள அனுபவத்துல வரணுன்றதுக்காக வெளிப்படையா பேசிட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம். தேவனுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் இருக்கிற ரகசியம். சரி, இந்த கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளவு முன்னேற்றங்கள், இவ்வளவு வளர்ச்சி. இப்ப ஆவியில் பிரயாணம் பண்ணதுற அளவுக்கு அப்படியே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆவிக்குள் போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாத்திட்டார். சரி பாஸ்டர், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த கர்த்தர் நல்லவர் என்பது எதுலதான் போய் முடிய போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். என்னன்னா, மரிக்கிறதுக்கு உள்ள, அதாவது ஜீவன் போய் சாவதற்கு முன்பாக ஏறத்தாழ கிறிஸ்துவை போலவே மாறும். திரும்பவும் சொல்றேன், மரிக்கிறதுக்குள்ள, உயிர் போய் சாகிறதுக்குள்ள ஏறத்தாழ கிறிஸ்துவை போலவே மாறும். ஆனா கிறிஸ்துவா மாற விரும்பல. ஏன் தெரியுமா? கிறிஸ்து என்கிறவர் ஒருவர் தான். அவரை அல்லாமல் வேற கிறிஸ்துக்கள் பூமியில் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை போல நாம் மாறலாம். அதுக்கு பேர்தான் அவருடைய சாயல். எனக்கு இப்ப இருக்கிற பிரதான தரிசனத்துல ஒரே ஒரு தரிசனம், பிரதான ஆவிக்குரிய நோக்கத்துல ஒரே ஒரு நோக்கம். நான் ஆவியில அமெரிக்கா போகணும், ஆவியில ஆஸ்திரேலியா போகணும், ஆவியில இலங்கை போகணும், ஆவியில ஆப்கானிஸ்தான் போகணும், அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சூத்திர நோக்கம், அப்படியே கிறிஸ்துவை போலவே மாறும். கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ள, அந்த கிறிஸ்துவின் ரூபம் நமக்குள் கடந்து வரணும். ஓ கர்த்தர் நல்லவே. மரணம் என்று ஒன்று வரும்போது அது கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிற, கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒன்றாகத்தான் இருக்கணும். ஐயையோ பாஸ்டர் செத்து போயிட்டாரே, ஐயையோ ஐயா போயிட்டாரே என்பதை விட அவர் நல்ல கர்த்தருக்குள் கர்த்தரை போலவே இருந்தார் என்கிற ஒரு அனுபவம். ஓ சத்தியத்துக்காக சத்தியமாகவே ஜீவித்தார் என்கிற ஒரு சாட்சி. பாகிற வரைக்கும் போதிக்கிறவரும் பிரசங்கிக்கிறவராக மட்டுமே இருந்தார் என்கிற ஒரு நல்வார்த்தை. கர்த்தர் நல்லவர். அந்த மரணத்தில் அடக்கத்தில் வந்து கலந்து கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவின் அடக்கத்திலேயே கலந்து கொண்ட போது அந்த ஸ்திரீகள் மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டார்களே, அந்த ஸ்திரீகள் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார்களே, அந்த ஏராளமானவர்கள் என்ன நடக்கிறது சம்பவித்ததை பார்த்து கொண்டிருந்தார்களே, அந்த ஒரு ஆவியின் கிரியை நடக்கும். அந்த மரணம் கூட அந்த தேவனை போலத்தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்று சொன்னா இன்னைக்கு எந்த கிறிஸ்தவன் கிறிஸ்து செத்தது தப்புன்னு சொல்ல முடியும்? எந்த ஊழியக்காரு கிறிஸ்து செத்திருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? செத்திருக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அவர் செத்ததுனால தான், அவர் மரிச்சதுனால தான், அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான், அவர் ரத்தம் சிந்தினதுனால தான், அவர் சரீரத்தை படையலாக சுத்திர தகன பலியாய் அர்ப்பணித்ததுனால தான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய மாற்றம், உலகளாவிய சர்வதேச கிறிஸ்துவின் நாமமா உயர்த்தப்பட்ட. அப்ப ஒரு மனுஷனுடைய முடிவு மரணம் கூட அது அநேகரை உயிர்த்தல பண்ணக்கூடியதா இருக்கணும். இதுதான் உங்க ஆசையா? இதுதான் உங்களுடைய விருப்பமான்னு கேட்டா இயற்கைக்கு மிஞ்சின ஒரு ஆசை உண்டு.
அதையும் நான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிடுறேன். என்னன்னா, நான் கர்த்தருக்குள் சாகலாம், ஆனா நான் செத்த இடத்துல சிலராவது உயிரோடு எழும்பணும். அந்த நன்மை நடக்கணும். ஏன்னா அதுக்கு 3 அடையாளம். ஒண்ணு பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாளம், 2வது புதிய ஏற்பாட்டில் ஒரு அடையாளம், 3வது என் ஊழியத்துல என் ஜீவியத்துல ஒரு அடையாளம். பழைய ஏற்பாட்டுல எலிசா தீர்க்கதரிசி செத்த இடத்துல ஒரு மனுஷன் உயிரோடு எழும்பினான். அது நிழலாட்டமான சத்தியம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரித்த போது மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்து எருசலேம் வீதிகள் தோறும் நடந்து திரிந்தார்கள். கல்லறைகள் திறவுண்டது. ஓ, பூமி வெடித்தது, மலைகள் அதிர்ந்தது. மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்து எருசலேமின் வீதிகளில் நடந்தார்கள். இது வேதத்தின் நிறைவேறின தரிசனம். இதுக்கு 3வது ஆதாரம், என்னுடைய ஆசைக்கு 3வது ஆதாரம்னா, ஆண்டுடைய கிருபையினால என் ஊழியத்துல பலரையும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறேன். ஸ்திரீமார்களை எழுப்பி இருக்கிறேன், இளம் வயதினரை எழுப்பி இருக்கிறேன், பிள்ளைகள் பிறந்து சில வருடங்களான சின்ன பிள்ளைகளை உயிரிழப்பு. ஏன் குடும்பத்திலேயே மூத்த மகன் எபி சாம்ராஜா அவரையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து செத்து போன மகனைத்தான் திரும்பவும் நான் ஜெபித்து உயிரிழப்பு. இப்படி பழைய ஏற்பாட்டிலும் ஒரு பரிசுத்தவருடைய மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுதல் அந்த மரணத்தினால் உண்டாகிறது. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் பல பரிசுத்தவான்கள் உயிரோடு நடந்தார்கள், எழும்பினார்கள். ஊழியத்திலும் அநேகரை தட்டி உயிர்ப்பித்து எழுப்ப, செத்து போனவர்களை அதிகாரத்தோடு எழுப்ப உதவி செய்ய இது 3 ஆதாரம் இருக்கிறதே. எந்த ஒரு சாட்சியும் 2 அல்லது 3 சாட்சிகளால் தானே உறுதிப்படும். ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு இதை விட ஒரு நல்ல ஆசை வேற என்னவா இருக்கணும்? இதை விட ஒரு பெரிய விருப்பம் என்னவா இருக்கணும்? இதற்கு மேற்பட்டு ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்டா நத்திங், ஒண்ணுமே கிடையாது. இதுதான் இந்த கடைசி விருப்பம். அந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை ஒரு மனுஷனை இப்ப எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு பாருங்க. இயேசுவை போல மாறணும், அவருடைய சாயலை தரிக்கணும், முடிவு கூட கிறிஸ்துவின் கிரியையா இருக்கணும். இதுதாங்க இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற ஒத்த வார்த்தையில் இருக்கிற முழு. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற, இந்த அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய ஜீவியம் இப்படிதான் இருக்கணும் என்பதை இன்னைக்கே முடிவு பண்ணிருங்க. இப்படியெல்லாம் வாழ முடியுமான்னு சொல்லி சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இது அவருக்கு கொடுத்த கிருபை, எனக்கு கிடையாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. வேதம் எல்லாருக்கும் பொதுவானது. சங்கீதம் 34 எல்லாருக்கும் உரியது. சங்கீதம் 34:8 எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. அது கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை எஸ்எஸ்கே சாமுவேலுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இனி என்னுடைய பேச்சு, மூச்சு, என்னுடைய செயல், காரியம் எல்லாவற்றிலும் நான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஐயா. நான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. எப்போதும் அதை சொல்ல எனக்கு உதவி செய்யும். அதை சொல்லி சொல்லி
சொல்லி என்னுடைய பேச்சு மாறணும், என் குணம் மாறணும், என் சுபாவம் மாறணும், என் எண்ணம் மாறணும், என் சிந்த மாறணும், என் கிரிய மாறணும். எல்லாமே மாற்றம் அடைந்து அப்படியே நான் கிறிஸ்துவின் சாயலை தரிக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் எச்சரிக்கையாயிருங்க, நீங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 மேல வந்து கிறிஸ்துவின் சாயல் அடைய வரும்போது நிறைய பேர் ஏமாந்து போய் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி தன்னையே கிறிஸ்து என்று சொன்னதுனால அவர்கள் தேவனால் அடிக்கப்பட்டார்கள். அதனால உங்களை எச்சரிக்கிறேன், கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளலாம், கிறிஸ்துவை போல மாறலாம். இவர் இந்த பேதுருவும் அவர்களில் ஒருவன் அல்லவோ என்று சொல்லக்கூடிய அடையாளம் காணப்படலாம். ஆனால் கிறிஸ்துவாக மாற முடியாது. நான் தான் கிறிஸ்து என்கிற அந்த அகந்தை, அந்த அகம்பாவம், அந்த மேட்டிமை, அந்த பெருமை, அந்த துணிகரம் ஒரு காலம் வந்து விடக்கூடாது. ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆனால் சிந்தனை, எண்ணம், யோசனை, பேச்சு, நடத்தை, குணம், செயல் எல்லாம் அந்த கர்த்தர் நல்லவன், கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ரூபம், ஓ கிறிஸ்துவின் நிழல், அதுதான் நான் தான் அந்த நிழல். கிறிஸ்துவின் சாயலாய் கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஓ அந்த வானத்துக்குரிய மேனியாய் என்னை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, இனி நான் கர்த்தர் நல்லவர் என்று எல்லா நாளும் சொல்ல உதவி செய்யும், எல்லா இடத்திலும் சொல்ல உதவி செய்யும், எப்போதும் சொல்ல உதவி செய்யும் என்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து இன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவேன். ஐயா, பாஸ்டர் சொல்றதுக்காக இல்லை, இத சொல்றதுல இவ்வளோ சத்தியம் இருக்குதா, இனி அந்த சத்தியத்தை நான் விட மாட்டேன். சத்தியமாக கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் என்று ஜெபிப்பேன், கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பிள்ளைகளை சொல்ல வைப்பேன். அந்த ஒரு தீர்மானத்தை எல்லாரும் ஏறெடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலை, இந்த அருமையான இரவு ஜெபத்தில் அந்த கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வார்த்தையை வைத்து நீருமுடைய ஜனங்களை உருவாக்கினதற்கு, எந்த மலைகளையும் நொறுக்கி போடத்தக்கதான நல்ல எந்திரத்தின் பற்களாய் மாற்றினதற்காக, முகஸ்துதிக்காக கர்த்தர் நல்லவர் என்று சொல்லாமல், ஓ பிரியப்படுத்துவதற்காக கர்த்தர் நல்லவர் என்று சொல்லாமல், ரசித்து ருசித்து அறிந்து உணர்ந்து எல்லா நேரத்திலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லணும். அதனால் உடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாறணும். அதனால் என் ஜனங்கள் உடைய சாயலை தரிக்கட்டும். இன்று முதல் மனுஷ சாயலை ஒழித்து கிறிஸ்துவின் சாயலை தரிக்க உதவி, மனுஷ சாயலை ஒழித்து கிறிஸ்துவின் சாயலை தரிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, தேவனுடைய நீதி விளங்குவதாக, தேவனுடைய நியாயம் விளங்குவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்வதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இந்த சத்தியம் உடைய ஜனங்களை ஊன்ற கட்டட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.